அத்தியாயம் 46 உதயமாகும் நட்சத்திரம். ஹண்டர் சங்கத்தின் பிரதான மண்டபம் தற்போது உரத்த மூச்சுத் திணறல்களாலும் கிசுகிசுப்புகளாலும் நிரம்பியிருந்தது. அவர்களுக்கு முன்னால் இருப்பதை யாரும் நம்பவில்லை. நம்ப முடியாது என்று மால்கம் மறுப்புடன் கத்தினான். ஏனெனில் நிலவன் போன்ற ஒருவர் 6 ராட்சத மினோட்டார்களைக் கொல்ல முடியும் என்று அவன் கனவில் கூட கற்பனை செய்ததில்லை. 30 பேர் கொண்ட குழுவால் கூட அவற்றை ஒன்றாக சண்டையில் கொண்டு வர முடியாது. நமக்கு ஏதாவது ஒப்பந்தம் இருக்கிறதா? அவசரப்படுவது போல் நிலவன் கேட்டான். பொறுங்க, நம்மகிட்ட போதுமான அளவு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பிரசிடெண்டோட பேசணும். இங்கே இரு சொல்லிட்டு மால்கம் அவசரமா மாடிக்கு ஓடினான். நிலவன் ஏற்கனவே நடுத்தர வயது வரவேற்பாளரிடமிருந்து இந்த வகையான எதிர்வினையை எதிர்பார்த்திருந்தார். ஏனெனில் அவரது அறிவின்படி மினோடார்ஸ் எந்த இடத்திலும் மிகவும் விரும்பப்படும் அரக்கர்களில் ஒன்றாகும். ஏனெனில் பல்வேறு பயன்பாடுகள் மற்றும் இறந்த உடல்களிலிருந்து ஒருவர் காப்பாற்றக்கூடிய பொருட்களின் அரிதான தன்மை காரணமாக உயர்தர ஆரோக்கிய மீட்பு மருந்துகள் மற்றும் பல்வேறு ரசவாத சமையல் குறிப்புகளில் அவற்றின் இரத்தம் உண்மையில் மிக முக்கியமான மூலப்பொருளாக இருந்தது. அவற்றின் தோல் மற்றும் ரோமம் இலகுவான மற்றும் மிகவும் நீடித்த கவசங்கள் மற்றும் ஆடைகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்பட்டன. குறிப்பாக உண்மையிலேயே பணக்காரர்களால் விரும்பப்பட்டது. அவற்றின் கொம்புகள், வாள்கள் மற்றும் கத்திகள் போன்ற அரிய தரமான ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் எலும்பு மஜ்ஜை ஆண்மை குறைவை குணப்படுத்த அல்லது ஒருவரின் சிறிய நம்பரை மீண்டும் உயிர்ப்பிக்க பயன்படுத்தப்படும் உயர்தர மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டது. மேலும் பல பணக்காரர்கள் தங்கள் மாளிகைகளில் தொங்கவிடப்பட்ட ஒரு மினோட்டாரின் தலையை பெருமையாக கூற விரும்பினர். ஒவ்வொரு உடலும் ஒரு சிறிய செல்வத்தை தவிர வேறில்லை. ஆனால் மினோட்டார்கள் எப்போதும் குழுக்களாக பயணித்து உயர்மட்ட நிலவரை தளங்களில் தோன்றியதால் பலர் உண்மையில் அவற்றை வேட்டையாட முயற்சிக்கவில்லை. முக்கியமாக அவர்கள் பணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது மரண ஆசை இருந்தாலோ. ஒரு கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் போராளி கூட அவர்களுடன் சாதாரணமாக ஒரு எலும்பை எடுக்க மாட்டார். எனவே அவற்றைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. எங்கு வாங்க முயற்சித்தாலும் தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் 6 உடல்களை பெற கிட்டத்தட்ட 2000 பேர் தினசரி பரிவர்த்தனைகளைச் செய்த அட்வென்ச்சர் அசோசியேஷன் போன்ற பெரிய ஒன்று கூட கவனிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் அவர்கள் அதை நோபல் வகுப்பைச் சேர்ந்த சரியான நபர்களுக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு விற்றால் லாபம் மிகப்பெரியதாக இருக்கும். அரை மணி நேரத்திற்குப் பிறகு மால்கம் இறுதியாக திரும்பினார். நிலவன் இந்த மினோடார்களை எவ்வாறு தானே கொன்றார் என்பதை பற்றி ஆர்வமாக இருந்த மற்ற அட்வென்ச்சர்களுடன் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டார். ஆனால் சில திமிர் பிடித்த மற்றும் அறியாமையுள்ள நபரைப் போலல்லாமல் எதிரிகளை எப்படி கவர்ந்தெழுப்பது, பொறிகளை எவ்வாறு அமைப்பது மற்றும் அமைதி தடையை உருவாக்க மந்திர சுருள்களை பயன்படுத்துவது போன்ற உத்திகளை அவன் அவர்களுக்குச் சொல்லிக் கொண்டிருந்தான். இதோ எங்களுக்கு அவை அனைத்தும் வேண்டும் என்று மால்கம் கூறிவிட்டு தொடர்ந்தார். உங்கள் வாழ்வீச்சு திறமையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களில்தான் மகிழ்ச்சியடைவதாக துணைத் தலைவர் கூறுகிறார். இவ்வளவு? நிலவன் ஆர்வத்துடன் கேட்டார். மால்கம் நிலவனின் அருகில் வந்து கிசுகிசுத்தான். இது 25,000 தங்க நாணயங்கள். நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்தது இதுதான். ஏனென்றால் உடல்களை முறையாக வெட்டி அறுவடை செய்வதற்கு நாங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். பணத்தை உள்ளே வைத்திருந்த ஒரு குறைந்த தர விண்வெளி வளையத்தை கடந்து சென்றபடி மால்கம் பதிலளித்தார். நிலவன் ஆரம்பத்தில் வாங்கியதைப் போன்றது. சரி, உன்னுடன் வியாபாரம் செய்வதில் மகிழ்ச்சி என்று நிலவன் கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் சங்க கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். தனது போர் ஆதிக்க ஒளியுடன் கூடிய காட்சிப் பொருளைக் கண்டு யாரும் தன்னை பின்தொடரவோ அல்லது தன்னை கொள்ளையடிக்கவோ துணிய மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். வணிக நிறுவனத்திற்கு திரும்பிச் செல்வதற்கு பதிலாக கொலையாளியைச் சந்திக்க மீண்டும் அந்த தீர்வறிக்கை பட்டைக்குச் சென்றார். அவன் தனது ஒப்பந்தத்தில் உள்ள சில நபர்களின் தலைகளை இன்னும் வழங்க வேண்டியிருந்தது. மேலும் அவனது ஊதியத்தை பெற வேண்டியிருந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் பாருக்குள் நுழைந்தவுடன் உள்ளே இருந்த 3 பேரும் வேகமாக வெளியே நடந்து அவனிடம் குறியீட்டை கேட்காமல் வெளியேறும் கதவை மூடினர். என்ன என்று அவன் தொடர்வதற்கு முன்பே நிலவன் தன்னை நோக்கி ஒரு தீங்கிழைக்கும் கொலை நோக்கத்தை உணர்ந்தான். மேலும் அவனது சர்வைவல் இன்ஸ்டிங் வரவிருக்கும் தாக்குதல் குறித்து அவனை எச்சரித்தது. நிலவன் விரைவாக செயிட் ஹாப்பரை பயன்படுத்தி கத்தியால் தொண்டையை நோக்கிச் சென்றார். அவன் அணிந்திருந்த கருப்பு டிரெஞ்ச் கோட்டிலிருந்து தனது கத்திகளை எடுத்து வலதுபுறத்தில் குத்த முயன்றார். கடைசியாக அவன் இந்த இடத்திற்கு வந்ததை விட அவனது உடல்நிலை அதிகமாக இருந்ததால்
நிலவனின் அனிச்சைகளும் வேகமும் ஏற்கனவே தாக்குபவர்களை விட அதிகமாக இருந்தன. உலோகக் கடிகளின் கூர்மையான சத்தம் அறையை நிரப்பியது. தாக்கிய இடத்திலிருந்து ஒரு இருண்ட முகமூடி அணிந்த உருவம் தோன்றத் தொடங்கியது. சரி, உங்களை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி. நிலவன் பேசிவிட்டு தன்னை தாக்கியவரிடம் ஒரு லேசான புன்னகையை உதிர்த்தார். என்ன பையா, அந்த பட்டியலை பயன்படுத்தி உன் திறமைகளை பயிற்சி செய்ய விரும்புகிறாய் என்று நினைத்தேன். ஆனால் ஷாடோவாக இந்த முட்டாள்தனம் எல்லாம் என்ன? நாம் எவ்வளவு ஆழமான குழப்பத்தில் இருக்கிறோம் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கொலையாளி பேசினான். அவனுக்கு மத்தியஸ்தராக இருந்தவர் ஸ்னேக்கின்தான். மேலும் நிலவனுக்கு கொலைத்திறன்களை கற்றுக் கொடுத்தவரும், ஷேடோ என்ற பெயரில் அவன் கொல்லும் குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கியவரும் அவர்தான். சரி, வேற வேலைய பாரு. நிலவன் அலட்சியமாக கேட்டார். உன் ஒப்பந்த இலக்குகளை டெலிவரி பண்ணிட்டு இங்கிருந்து போயிட்டு என்று பாம்பு தோல் கத்தியது. அவ்வளவு சீக்கிரமா மறுக்காதீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் என்று நிலவன் தன் கத்தியை உள்ளே போட்டபடி சொன்னான். இது ஒன்றும் ஆபத்தானது அல்ல, உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. நான் உங்களுக்கு 2 மடங்கு விலையை கூட தருவேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நிலவன் அறிவித்தான். பாம்பு தோல் தயக்கத்துடன் தன் கத்தியை விலக்கி வைத்தது. நிலவன் தனது விரலிலிருந்து ஒரு விண்வெளி மோதிரத்தை எடுத்து கொலையாளிக்கு வீசினான். $25,000 தங்க நாணயங்கள் இருக்கு. நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு இதோ. பணியை விளக்கிய பிறகு நிலவன் பாரில் இருந்து வெளியேறினார். அருளின் கருணையால் இலவச வேலைகளை நிறுத்திவிட்டு ஒரு புகழ்பெற்ற வீட்டுவசதி நிறுவனத்தை தேடி நகரத்தில் தேடி அவர்கள் மூலம் மாத வாடகையாக 2000 தங்க நாணயங்களை செலுத்திய பிறகு நகரத்தின் மலைப்பகுதிக்கு அருகில் ஒரு சிறிய பங்களாவை வாடகைக்கு எடுத்தான். அவன் இப்படிச் செய்ததற்கான காரணம், இனிமேல் தன்னை யாரும் கவனிக்க விரும்பாததாலும் தந்தை மகன் இரட்டையர்களை தனது பெயருடன் இணைத்துக் கொள்வதை அவன் தாங்கிக் கொள்ள முடியாததாலும்தான். ஏனென்றால் அது அவர்களுக்கு தேவையற்ற தீங்கு விளைவிக்கும். தனது புதிய வீட்டில் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு இங்கு தனது சேவையை வழங்குவதற்காக பணியமர்த்தப்பட்ட சமையல்காரரால் தயாரிக்கப்பட்டது. ரோக் துணை அதிகாரி தனது எஜமானரை மிகச் சிறப்பாக மறைத்து பாதுகாக்க முடியும் என்பதால் அவன் ரோனினை இந்த இடத்தின் காவல் பணியில் அமர்த்தினான். நிலவன் இறுதியாக தனது புதிய மற்றும் மிகவும் வசதியான கிஞ்சேஸ் படுக்கையில் நல்ல இரவு தூக்கத்தை தழுவினார். மறுநாள் அவன் தனது புதிய வீட்டை விட்டு வெளியேறவில்லை. நேற்று இரவு பாம்பின் தோலில் இருந்து பெற்ற மையக்கருக்களை சாப்பிட்டு சில புதிய திறன்களை ஒன்றிணைப்பதில் அதிக நேரத்தை செலவிட்டான். ஏனென்றால் அவன் இன்னும் கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையில் இல்லை என்றாலும் அவனது பல திறமைகள் மற்றும் போர் நுட்பங்கள் அவன் தரவரிசையில் உயரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தன. இப்போது மற்ற திறன்கள் மற்றும் திறன்களுடன் ஒன்றிணைக்க கிடைக்கின்றன. பெரும்பாலான சூழ்நிலைகளில்தான் பயன்படுத்தும் மிகவும் பயனுள்ள திறன்களுக்கு நிலவன் எப்போதும் முன்னுரிமை அளித்தார். எனவே அவன் கவனமாக சிந்திப்பதிலும் அவை ஒரு உண்மையான போரில் தனக்கு எவ்வாறு உதவும் என்பதிலும் சிறிது நேரம் செலவிட்டான். மாலையில் இந்த புதிய சொத்தின் ஒரு பகுதியாக வந்த பெரிய தோட்டத்தில் அவன் தனது போர்த்திறன்களையும் நுட்பங்களையும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தற்போது வியர்வையில் நனைந்திருந்தார். மேலும் அவனது உடலின் மேல் பகுதி முழுவதுமாக வெளிப்பட்டிருந்தது. அவனது வயிற்று தசைகளுடன் சேர்ந்து அவரது கிழிந்த மற்றும் துடிக்கும் தசைகள் வெளிப்பட்டன. வேலைக்காரர்களில் ஒருவரான ஜெரோம் நிலவின் இடம் வந்து தயக்கமான குரலில் கேட்டார். மாஸ்டர், நீங்கதான் நிலவன் தானா? எல்லாரும் பேசிக்கிறவங்களா? ஜெரோம் கண்களில் நிச்சயமற்ற தன்மையுடன் கேட்டார். நிலவன் வெறுமனே சிரித்துக்கொண்டே பதிலுக்கு கேட்டார். நீ என்ன நினைக்கிறாய்? வேலைக்காரனை திரும்பி பார்க்காமல் அவன் தன் பயிற்சியை தொடர்ந்தான். மாலை சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு நிலவன் மீண்டும் நகரத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தார். அவன் தற்போது ஒரு கருப்பு அங்கி அணிந்து முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டிருந்தார். சரி, அந்த மினோட்டோர்களை தனியாக வேட்டையாடிய நபரை பற்றி அவர்கள் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களா? நிலவன் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் சொல்வதை கேட்டார். ஆமாம், என் உறவினரும் ஒரு ஹண்டர்தான். நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அந்த நபர் தனது உயர்தர விண்வெளி வளையத்திலிருந்து அந்த ராட்சத மினோட்டார்கள் வெளியே இழுப்பதை பார்த்ததாக அவர் கூறினார். அந்த அரக்கர்கள் அனைவரும் வாள் தாக்குதல்களால் கொல்லப்பட்டதாக நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். மறுமுனையில் அமர்ந்திருந்த இளைஞன் பதிலளித்தான். நானும் கேள்விப்பட்டேன். இந்த ஆள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வாழ்வீரனாக மாறப்போற மாதிரி இருக்கு. அவன் எவ்வளவு வலிமையானவன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கடந்த 2 தசாப்தங்களாக இந்த நகரம் முழுக்க 3 கிராண்ட் மாஸ்டர் வாழ்வீர்கள்தான் இருக்காங்க. இன்னொன்று அதிகார சமநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. முதல் ஆள் பதிலளித்தார். நிலவன் நகரம் முழுவதும் மைல்கள் நடந்து சென்று
ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை பற்றி பேசுவதை கேட்டான். நிலவன் தனது வாளின் ஒரே ஒரு வீச்சால் அனைத்து மினோடார்களையும் கொன்றதாகக் கூட சில வதந்திகள் கூறுகின்றன. மேலும் சில மிகைப்படுத்தப்பட்டவை. அவை அவரது தோற்றத்தை தலைநகரில் இருந்து மிகவும் செல்வாக்கு மிக்க பிரபுத்துவ வீடுகளில் ஒன்றிலிருந்து ஒரு அதிசயமாக மாற்றியது. அவர் நிலவரைகளுக்குள் சண்டையிட்டு வேட்டையாடுவதன் மூலம் இளாவோட் நகரத்தில் அனுபவத்தை பெற வந்தார். என் பணம் நல்லா செலவழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான். ஏனென்றால் அவன் பாம்பின் தோலுக்கு கொடுத்தது இதுதான். சங்க மண்டபத்தில் அவனது நடிப்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும், நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருந்தாலும் கூட அது அவர்களின் தொழிலுக்கு வெளியே உள்ள பலரை சென்றடையாது. எனவே நிலவன் மிகவும் புகழ்பெற்ற அசாச்சினையும் நகரம் முழுவதும் பரவியிருந்த அவனது தகவல் வலையமைப்பையும் பயன்படுத்தி தன்னை பற்றியும் இவ்வளவு மினோடார்களைக் கொன்றது பற்றிய அவனது செயல்களைப் பற்றியும் வதந்திகளை பரப்ப முடிவு செய்திருந்தான். புகழ் பெற வேண்டுமென்றால் ஏன் கடினமாக உழைத்து உங்களை நிரூபிக்க வேண்டும்? ஒரே இரவில் பிரபலமாகிவிட முடியாதுன்னு யார் சொன்னது? இப்போது நிலவன் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்களிடையே அமர வேண்டிய நேரம் இது.